இன்றைக்கி என்ன அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு saree கொடுத்து அதில் வந்து கேதரிங் வச்சு ஃபுல் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி கேட்டாங்க. ஃபுல் மேக்ஸி டைப்பில். அதுக்கு வந்து கிரேப் லைனிங் சன் கிரேப் லைனிங் வாங்கி அதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேதரிங் வந்து கேதரிங் ஃபுட்டில் தான் நான் போட்டேன். போட்டுட்டதுக்கு அப்புறம் பார்த்தா எந்த இடத்துல கேதரிங் பண்ணமோ அது ஃபுல்லாக ஓட்டையாக போயிடுச்சு. அது ஏன் அப்படி போணுச்சுன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் அந்த ஓட்டையெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வச்சு உள்ளக்க போகிற மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலே கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு. அந்த எம்டியை சமாளிக்கிறதுக்கு ஒரு பட்டனையும் அந்த சாரீலே கொஞ்சம் கொஞ்சம் தொங்குனுச்சு. அதையும் வச்சு சமாளிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம எப்போதும் போல் வீடியோ எடுக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்க்கு தான் போகிறோம். மேலே போய் எங்கள் வீட்டு கொடியில் தொங்க ஓட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அவங்க அலசுன்னு அலசி தரையை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்போதும் போல் பக்கத்து வீட்டு கொடிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஏறி குதிச்சு போயாச்சு. எண்ணம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் சொல்கிற அளவுக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்னு பெருசாக தான் இருக்குது. ஆனால் செயல்லாம் யாரா இந்த பைத்தியக்காரன், நான் தான் அந்த பைத்தியக்காரன், வேற யார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. நமக்கு எப்போவுமே வெளிச்சத்தை சப்ளை பண்ணுறது சூரியன் தான். இன்றைக்கி மரத்துக்கு என்ன கோவமோ தெரில, பாதியை மறைச்சிட்டா.